வாழும் பூமிக்கு போனால் என்ன காதலுக்கு எப்போ பிட்டிகேஜி தாஜ்மஹால் எனக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் வந்து ப்ரைவேட் வந்து பார்த்துருக்கீங்க. ப்ரைவேட் வந்து பார்த்து வர சூப்பராக ஒரு லவ் சாங் இப்போ வந்து சிம்பிளாக உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணி வந்து ரொம்ப ஷார்ட்டாக பண்ணி வந்து மேக் பண்ணுறது வந்து ஃபுல் டீட்டெயில் பார்த்தலாம். இந்த வீடியோ வந்து ஒரு 3 டைப்பில் இருக்கும், நார்மல் டைப்பில் இருக்கும். ரொம்பவே கஷ்டப்பட்ட இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். முடிஞ்சாலும் வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்து வீடியோ வந்து எடிட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு இந்த எடிட் பண்ண லைட் மோஷன் அப்ளிகேஷன் அந்த ஆப் லிங்க் வந்து இன்ஸ்டாவோட பயோ இருக்குது. கூட ஆப்பில் ஃபஸ்ட் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஆப் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப் என்டர் பாஸ் பார்த்தா இப்படி இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா கிளிக் பர்சன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வீடியோ ஒரு புக் மாப்ஸ் ஒரு ஷேர் பர்சன் யூஸ் பண்ணி வந்து மேக் பண்ணியிருப்பேன். ஷேர் பர்சன் பார்த்தா ஒரு 3D மூவ் இருக்கும். அந்த மூவ் ஆட் பண்ண மட்டும் தான் உங்களால் வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு 2 வந்து கரெக்டாக இம்போர்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 ஃபாண்ட் நினைக்கிறேன். 2 ஃபாண்ட் வந்து இம்போர்ட் பண்ணி ஃபாண்ட் ஸ்டைல் மட்டும் புக் மாப்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணி ஃபஸ்ட்டு புக் மாப்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு கீழே பார்த்தா ஒரு மியூசிக்கான லேயர் இருக்கும். மேலே தான் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு க்ரீன் கலராக லேயர் இருக்கும். அந்த லேயரில் நீங்கள் வந்து எடிட் பண்ண போகிற பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரே ஒரு பிக்கில் மேலே பார்த்தா இந்த 3D மூவ்க்காக நீங்கள் வந்து லிரிக் ஆட் பண்ணி ஒரு பேக்கில் ஒரு க்ரீன் கலராக ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜில் வந்து உங்கள் பிக்கை வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி போனால் நெக்ஸ்ட் 15:09 பார்த்தா சம் இமேஜ் வந்து ஆட் பண்ணி க்ரீன் கலர் இமேஜ் ஆட் பண்ணி எஃபெக்ட்டில் ஆட் பண்ணிருப்பேன். இல்லை நான் சொல்கிற ரேஷியோவில் வந்து பிக்கு மட்டும் கிராப் பண்ணி ரீப்ளேஸ் பண்ணால் வந்து போது ரொம்ப ஷார்ட்டாக பண்ணி வந்து மேக் பண்ணலாம். இல்லை இப்போ க்ரீன் கலர் பிக்கு நான் சொல்கிற ஒரே மெத்தடில் தான் நீங்கள் வந்து பிக்கை வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து க்ரீன் கலர் ப்ளஸ் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பார்த்தா மேலே பார்த்தா ரேஷியோக்கான ஆப்ஷன்லாம் இருக்குது. பார்த்தா தேர்ட் ஒரு ரேஷியோ இருக்கும் பாருங்கள். 4:5 செலக்ட் பண்ணிட்டு கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ப்ளஸ் செலக்ட் பண்ணுங்க. மீடியா வந்து ஓப்பன் பண்ணுங்க. இப்போ எடிட் பண்ண போகிற பிக் எந்த ஃபோல்டர் வந்து ஸ்டோர் பண்ணிச்சிங்களோ ஃபஸ்ட்டு வந்து ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ அந்த நீங்கள் ஆட் பண்ண போகிற பிக் வந்து ஃபஸ்ட்டு வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிங்க. ஆல்ரெடி இந்த பிக் வந்து எனக்கு வந்து 4:5 ரேஷியோ இருக்காச்சு. ஆல்ரெடி ஃபில் வந்து செட் ஆகுது. அதனால் நான் வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு வந்து பிக் இது மாதிரி ஆட் சொல்லலாம். இது மாதிரி ரொம்ப ஜூம் ஆடாக சொல்லவோ ஒரு சில தான் பார்த்தீங்கன்னா இது மாதிரி சைடில் கூட வந்து ஆட் ஆகிடும். நீங்கள் வந்து எப்படி கரெக்டாக நீங்கள் வந்து பிக்கை வந்து ஃபில் ஸ்க்ரீன் வந்து செட் பண்ணி வாங்கலாம். சிம்பிளாக இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே ரைட் சைடு ப்ளஸ் இந்த மேலே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா டாப் பாருங்கள் 3 டாட் அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு 5th ஃபில் கம்பல்சரியான ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஸ்க்ரீன் அந்த பிக் வந்து செட் ஆகிடும். அந்த இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜூம் பண்ணுறதோ இல்லை அட்ஜஸ்ட் பண்ணுறதா கீழே மூவ் ட்ரெஸ் ஒன் ஆப்ஷன் இந்த இருக்கிற கீ ஃப்ரேம் ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கீ ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் மேலே செட்டிங் வேறு பண்ண பட்டன் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா கரண்ட் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்கிற எக்ஸ்போர்ட் இந்த பட்டன் கிளிக் பண்ணி இமேஜ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட் பண்ணால் கரெக்டாக 4:5 ரேஷியோவில் இமேஜ் வந்து கிராப் ஆகிடும். நெக்ஸ்ட் சேவ் அண்ட் ஆப்ஷன் பண்ணி உங்கள் கேட் வந்து சேவ் பண்ணிட்டு பேக் வந்து இதே மாதிரி நீங்கள் ஆட் பண்ண போகிற எல்லா பிக்குமே நீங்கள் வந்து எந்த இடத்துல எந்தெந்த பிக் ஆட் பண்ணீங்களோ கரெக்டாக நீங்கள் வந்து கிராப் பண்ணி இந்த ரேஷியோவில் கிராப் பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் புக் ஆப்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்க. ஓப்பன் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணால் கீழே பார்த்தா இமேஜ்னு ஒரு க்ரீன் கலர் லேயர் இருக்குது. அந்த லேயர் செலக்ட் பண்ணுங்கள். கீழே பார்த்தா கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு பக்கெட் மாதிரி ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இருங்க அது டேரெக்டாக கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தா ஒரு நம்பர்லாம் போட்டு ஸ்டார் ஐக்கன் மாதிரி லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிட்ட இருக்கிற இமேஜ்க்கான ஃபோல்டர் கிட்ட வந்து கூப்பிட்டு போய்ட்டு இப்போ மேலே லெஃப்ட் சைட் டேப்பில் ஒரு டவுன்லோட் பார்த்தா ஒரு ஏற மாதிரி ஒரு ஆப்ஷன் பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட என்ன ஃபோல்டர் வந்து ஓப்பன் அந்த ஃபோல்டருக்கான நேம் பார்த்து அந்த ஏற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா அலைன் மோஷன்ற ஃபோல்டர் வந்து எங்கே இருக்குன்னு செக் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஃபோல்டரில் தான் நீங்கள் கிராப் பண்ண பிக் இருக்கும். இப்போ அந்த பிக் வந்து சூஸ் பண்ணிவிட்டு மேலே ரைட் சைடில் ப்ளஸ் கிளிக் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிக் வந்து ஆட் ஆகிடும். இங்கே பாருங்கள் சிம்பிளாக ஆட் ஆகிடுச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் இதே மாதிரி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் எந்தெந்த இடத்துல க்ரீன் கலர் இமேஜ் இருக்கோ எல்லா இடத்துலையும் நீங்கள் சேம் அதே கலர் அண்ட் ஃபில் மெத்தடில் வந்து ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டு பார்த்தா அந்த மூவ் வந்து கிடைக்கல பாருங்கள். ஆனால் நீங்கள் 3D மூவ் வந்து நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண சொல்ல அது கரெக்டாக வந்து எல்லாமே செட் ஆகிடும். நெக்ஸ்ட் இங்கே நீங்கள் வந்து இருங்க லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற எல்லா இமேஜ் எல்லாருமே அதே மெத்தடில் கலர் அண்ட் ஃபில் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் செலக்ட் பண்ணிட்டு சேம் ஸ்டார் கிளிக் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் டாப்பில் இருக்க இமேஜ் அலைன் மோஷன் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடு இருக்கிற ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட் பண்ணினா சிம்பிளாக அந்த பிக் வந்து ரீப்ளேஸ் வந்து பண்ணிடலாம். நீங்கள் எந்த பிக் வந்து சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பிக்கு நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். எந்த பிக்கோ அந்த பிக் கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ண சொல்ல மட்டும் அந்த பிக் வந்து ரீப்ளேஸ் ஆகும். நெக்ஸ்ட் பேக் வந்துங்க. இதே மாதிரி லாஸ்ட் வந்து பிக் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஷேக் ஆப்ஷன் ஓப்பனிங்கன்னா உள்ள பார்த்தா ஒரு 3D மூவ்க்கான லேயர் லேயர் இருக்கும். அந்த 3 லேயர் வந்து சைடில் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். இல்லைனா சிம்பிளாக இந்த லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் ஆல் லேயர் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு சேம் அதே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி 3 லேயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி 3 லேயர் காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் இருக்கட்டும் சேம் அதே லேயர் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக 3 லேயர் வந்து ஆட் ஆகிடும். இப்போ ஆட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு எல்லாருமே டவுட் வரும். இப்போ நீங்கள் வந்து பிக் வந்து நான் வந்து இந்த பிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து லிரிக் வந்து இடத்துல ஆட் பண்ணியிருப்பேன். இங்கே பாருங்கள் இந்த ஸ்கொயர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணால் அந்த பிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து லிரிக் வந்து பேஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ணியிருப்பேன். இப்போ நீங்கள் வந்து லிரிக் வந்து
இப்போ இந்த இடத்துல இருக்க லிரிக் நான் வந்து லிரிக் வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இந்த சைடு நான் மூவ் பண்ணிட்டு நான் வந்து லிரிக் வந்து எப்படி நான் செட் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்பீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக இப்போ வந்து நான் லிரிக் வந்து இந்த இடத்துல நான் வந்து மூவ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ நான் இந்த புக் மார்க் போயிடுறேன். போய்ட்டு சிம்பிளாக இந்த மேலே இருக்க கேமரா ஆப்ஜெக்ட்டுக்கான லேயர் இப்போ இந்த லேயர் வந்து நான் கரெக்டாக 16:14 செலக்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த லிரிக் இப்போ நான் மூவ் பண்ணிருப்பேன். அந்த லிரிக்கு இப்போ நான் எங்கே அட்ஜஸ்ட் பண்ணுற பாருங்க. லிரிக் வந்து இந்த இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகுது லிரிக்கு. ஆனால் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இங்கே போய்ட்டேன். இப்போ 16:14 போய்ட்டு சேம் அந்த மூவ் அண்ட்ரஸ் ஆப்ஷன் போய்ட்டு இப்போ சிம்பிளாக இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இதில் அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் ஆகிருக்கும். இப்போ செலக்ட் ஆன ஆப்ஷனில் எங்கே வந்து லிரிக் இருக்கோ அந்த சைடு ஒரு மூவ் வந்து கொடுங்க. எங்கே லிரிக் நீங்கள் வந்து பேஸ் பண்ணி அந்த சைடு வந்து இந்த ஸ்வைப் பட்டு மூவில் ஒரு மவுஸ் பேட் இருக்குது. அந்த மவுஸ் பேட்டில் லிரிக் வந்து நல்லா கிளியராக விஷுவலாக வந்து ஷோ ஆகிற மாதிரி கரெக்டாக நீங்கள் வந்து மூவ் பண்ணினா செட் பண்ணிடலாம். கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணுறது தான் லிரிக் அப்பில் இருக்கா இல்லை டவுன் இருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் கரெக்டாக அது வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து செட் ஆகிட்டு மாதிரி சிம்பிளாக கரெக்டாக செட் ஆகிடுச்சு பாருங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் லிரிக் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து வேறு இடத்துல ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இப்போ லிரிக் இருக்குன்னா இந்த புக் மார்க்கில் போய் மூவ் பண்ணுங்கள். இங்கே லிரிக் இருக்குன்னா இங்கே போய் மூவ் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒவ்வொரு லிரிக் எங்கே ப்ளேஸ் பண்ணுறீங்க அதுக்கேற்ற மாதிரி வந்து மூவ் பண்ணி செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிளாக மேலே செட்டிங் போது ஏர் பண்ண பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோ வந்து கரெக்டாக செக் பண்ணிட்டு கேட்குற எக்ஸ்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிங்க. வீடியோ வந்து உள்ள எக்ஸ்போர்ட் டைம் 7 கேலரி வந்து சேவ் பண்ணிங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா பாய்.